தியானத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நம்மளோட உடல் மனம் அது சார்ந்த பயிற்சி முறைகள், யோகா சாதனம், அதாவது யோகாசானம், பிராணாயாமம் அப்படின்ற விஷயம்லாம் இப்போ வீதிக்கு சொல்லித்தராங்க. அது ஒரு வகை. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு. 2வது வகை உருவம் அருவம் சார்ந்த பயிற்சி முறைகள். உருவம் சிலை வழிபாடு, கோயில், அந்த மாதிரி. அருவம் என்பது இந்த அறிவுபூர்வமான ஆழமான கருத்துக்களை, அதாவது அணுக்கள், பஞ்சபூத தத்துவம் இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி அப்படி ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. 2 வகையும் ஒரு விதத்தில் முன்னேற்றம் அடைந்தாலும் அதையும் தாண்டி நம்மளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறைகள் சித்த மகான்கள் சொல்லியிருக்காங்க. நான் யார், உடல் யார், மனம் யார், இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் என்ன சொந்தம், தொடர்பு என்ன இருக்குன்னு ரொம்ப ஆராய்ந்து நமக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகா பயிற்சிலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. குருமுறையில் கேட்டு அதை பயிற்சி பண்ணுங்கள். இதில் 2 வகையில் நீங்கள் எந்த வகைன்னு பாருங்கள். 3வது வகை கோணத்தில் ஒன்றும் இருக்குது. அது ரொம்ப ரகசியமாக இருக்குது. இப்போ இருக்கிற யோகா பயிற்சியாளரும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த யோகா பயிற்சியாளரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.